இன்றைக்கி ட்ரை கலர் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலருக்கு மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அந்த இதை ஊற்றி தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலருக்கு செய்யலாம். ஒயிட் கலருக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடாமல். இதுக்கும் அதே மாதிரி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையெல்லாம் ஊற்றி தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலருக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு கொஞ்சம் பொரிஞ்சோன்னே கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சம் நேரம் டைம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வரமிளகா அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. இன்னொன்று தேங்காய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி இதையும் சேர்த்துக்கோங்க. அதோட கடைசியாக உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து அது கொஞ்சம் நேரம் ஆறினோன்னு எடுத்து அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி ஆறினோன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. 3 கலருமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ளாகுக்காக வச்சு எடுத்துடலாமா ஃபோட்டோ? எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. நீங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த நம்மளோட ஃப்ளாக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நம்ம செஞ்சுருக்க சட்னியை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம்.